பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீக் வந்து ஏகப்பட்ட சினிமா அப்டேட்ஸ் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ என்னென்ன அப்டேட்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்றத அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து தளபதி விஜயோட ஆக்டிங்கில் நெக்ஸ்ட் மந்த் செப்டம்பர் 5ஆம் தேதி தேட்டர் ரிலீஸ் ஆக போகிற படம் வந்து கோட். ஸோ அடுத்த மாதம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னும் போது ஏகப்பட்ட அப்டேட்டை வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்ததான் இந்த கோட் டீம் சைட்லேருந்து எந்த அப்டேட்டை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய 4th சிங்கிள் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம். ஸோ நெக்ஸ்ட் மந்த் படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னும் போது ஸோ இதுக்கான ஆடியோ லான்ச் வச்சு இதனுடைய சாங்ஸை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் இது வரைக்குமே டீம் சைட்லேருந்து என்னுடைய ஆடியோ லான்ச் பற்றின அப்டேட் அவங்க எதுவுமே ரிலீஸ் பண்ணலை. ஸோ இப்போதைக்கு என்னுடைய 4th சிங்கிள் வந்து இந்த வீக் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி வந்து கன்ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இந்த ஒரு 4th சிங்கிள் யார் யார் பாடியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராக் ஸ்டார் அனிருத் இந்த ஒரு சாங் வந்து பாடியிருக்காரு. ஸோ அனிருத் கூட ஸ்ருதிஹாசன், ஸோ அவங்க 2 பேருமே சேர்ந்து இந்த ஒரு சாங் வந்து பாடியிருக்காங்களாம். ஸோ இந்த 4th சிங்கிள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத கண்டிப்பாக இந்த வீக் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதேமாதிரி ஒரு பக்கம் என்னுடைய ஆஃப்லைன் ப்ரொமோஷன்ஸுமே வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஸோ ஒரு பக்கம் ப்ரொமோஷன் ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் இந்த ஒரு படத்தை சென்சாருமே வந்து பண்ணிட்டாங்க. ஸோ சென்சார் பண்ணி யூஎஸ் சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஒரு படத்துக்கு. ஸோ கண்டிப்பாக ஃபேமிலியோட போய் பார்க்குற மாதிரி தான் இந்த ஒரு படம் வந்து இருக்க போகுது. ஸோ கண்டிப்பாக செப்டம்பர் 5 ஃபேமிலியோட இந்த படத்தை போயிட்டு பார்க்கலாம். அதேமாதிரி இந்த ஒரு படத்தோட ரன் டைம் எவ்வளோ நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 hours 3 minutes கிட்ட கோட் மூவி வந்து இருக்க போகுது. ஸோ இதுக்கு முன்னாடி தளபதி விஜய் அவருடைய மூவியில் 3 மணி நேரம் இருக்கிற மாதிரி ரிலீஸ் ஆன படம் அப்படின்னு பார்க்கும்போது நண்பன் வந்து ரிலீஸ் ஆகிருந்து. ஸோ சங்கர் அவருடைய டைரக்ஷனில். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து வெங்கட் பிரபு அவருடைய டைரக்ஷனில் கோட் வந்து 3 மணி நேரம் இந்த ஒரு படம் வந்து இருக்க போகுது. ஸோ கண்டிப்பாக அந்த ஒரு 3 மணி நேரமே ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து எதிர்பார்க்கலாம். ஏன்னா அந்த ஒரு படத்துக்குள்ளே நிறைய கேமியோ வந்து இருக்க போகுது. ஸோ அதில் கன்ஃபார்மான ஒரு கேமியோ அப்படின்னு பார்க்கும்போது கேப்டன் விஜயகாந்த், ஸோ அவர் வந்து இந்த ஒரு படத்தில் ஒரு கேமியோவில் ஏஐ மூலயமா அப்பியர் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இல்லை சிஎஸ்கே பிளேயர்ஸுமே வந்து இருக்க போகிறாங்க. ஸோ என்னுடைய ட்ரெய்லர் பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். கோட் படத்தோட இந்த கிளைமேக்ஸ் வந்து சிஎஸ்கே விஎஸ் எம்ஐ, ஸோ அந்த சிஎஸ்கே விஎஸ் எம்ஐ மேட்ச் நடந்துகிட்டு இருக்கும் போது தான் நடக்கிற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக சிஎஸ்கே பிளேயர்ஸ் இந்த படத்தில் வந்து கேமியோவில் வர போகிறாங்க. அதுக்கப்புறமே இன்னும் ஒரு சில ஆக்டர்ஸ் இந்த படத்தில் கேமியோ பண்ணியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் கேமியோ பண்ணியிருக்காங்க அப்படின்றத செப்டம்பர் 5 வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த படத்தினுடைய டிக்கெட் புக்கிங் அப்படின்றது வந்து ஆகஸ்ட் 31 வந்து ஆரம்பிக்க போதும். என்னுடைய எஃப்டிஎஃப்எஸ், என்னுடைய ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் 4 மணிக்கு என்னுடைய எஃப்டிஎஃப்எஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ ஒரு சில தேட்டர்ஸில் இந்த ஒரு படம் வந்து எஃப்டிஎஃப்எஸ் 7 மணிக்கு வந்து ஆரம்பிக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி இது ஐமேக்ஸ்லுமே வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ கண்டிப்பாக ஆகஸ்ட் 31 என்னுடைய டிக்கெட் புக்கிங் அப்படின்றது வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ கண்டிப்பாக நீங்களுமே டிக்கெட் புக் பண்ணுறதை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் ஒன்று இந்த படத்து மேலே இருக்கிற நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ஒரு படத்தோட ஒவ்வொரு சாங் ரிலீஸ் ஆகும் போதுமே அதுக்கான நெகட்டிவ் ரிவ்யூஸுமே ஒரு பக்கம் வந்துட்டு இருந்தது. பட் ஆனால் கண்டிப்பாக தேட்டரில் இந்த ஒரு படம் பார்க்கும்போது இந்த ஒரு சாங் எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன்று இந்த படத்தில் இருக்கிற இந்த டிஏச்சிங், ஸோ இதுக்கு தான் அதிகமான நெகட்டிவ் ரிவ்யூஸ் அப்படின்றது வந்துட்டு இருந்தது. ஸோ வெங்கட் பிரபுவே இதை வந்து ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருந்தாரு. ஸோ இப்போ வந்து திரும்பவும் டிஏஜிங் பண்ணி ஒரு கரெக்டான லுக்கை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ட்ரெய்லரில் பார்த்துருந்தீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த படத்தில் இருக்கிற இந்த டிஏஜிங் விஜய்க்கான லுக்குமே இப்போ வந்து பர்ஃபெக்டாக வந்து செட் ஆகிருக்கு. ஸோ கண்டிப்பாக படம் ஃபுல்லாக எப்படி இருக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன்று இந்த ஒரு படத்தில் 3வது ஒரு விஜயுமே வந்து ட்ரெய்லரில் காமிச்சிருக்காங்க. ஸோ அதாவது தளபதி விஜயோடைய நாளைய தீர்ப்பு மூவி, ஸோ அந்த ஒரு படத்தில் இருக்கிற ஒரு லுக் மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு கேரக்டர் இந்த ஒரு படத்தில் எப்படி ட்ராவல் ஆக போகுது அப்படின்றத கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ செப்டம்பர் 5 கோட் வந்து வேர்ல்டு வைட் தேட்டருக்குலாம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு படம் வந்து ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக இருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து லோகேஷ் கனகராஜ் இப்போ டைரக்ட் பண்ணிகிட்டு இருக்க கூலி. ஸோ இப்போ வந்து இந்த ஒரு படத்தினுடைய அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் யாரெல்லாம் நடிக்க போகிறாங்க அப்படின்ற கேஸ்டிங் அப்டேட்டை வந்து நாளைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம். ஸோ இது வரைக்கும் கன்ஃபார்ம் ஆகியிருக்க கேஸ்டிங் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்ருதிஹாசன் வந்து இந்த ஒரு படத்தில் ஒரு முக்கியமான ரோலில் வந்து ஆக்ட் பண்ணுறாங்க. அதேமாதிரி அமீர் கான் இந்த படத்தில் வந்து ஒரு கேமியோ ரோலில் வந்து வர போகிறாராம். ஸோ கேமியோ அப்படின்னும் போது ஸோ இது வந்து கேஸ்டிங் அப்டேட்டில் நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது. பட் ஆனால் இது வரைக்கும் கேஸ்டிங் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்ருதிஹாசன் வந்து கன்ஃபார்ம் ஆகியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் எந்தெந்த ஆக்டர்ஸ்லாம் இந்த ஒரு படத்தில் ஆக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றத நாளைக்கு சாயங்காலம் கண்டிப்பாக 6 மணிக்கு வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து அஜித் அவருடைய ஆக்டிங்கில் ரிலீஸ் ஆக போகிற படம் வந்து விடாமுயற்சி. ஸோ இந்த படத்தினுடைய ஷூட்டிங் இப்போ வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இதனுடைய அஜர்பைஜான் ஷெடியூல் முடிச்சு இப்போ நெக்ஸ்ட்டு என்னுடைய கடைசி கட்ட படப்பிடிப்பு, ஸோ லாஸ்ட் ஷெடியூல் ஷூட்டிங் இப்போ வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஸோ கூடிய சீக்கிரத்தில் என்னுடைய ஷூட்டிங் வந்து முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ இன்னும் கொஞ்ச நாளில் என்னுடைய ஷூட்டிங் வந்து கண்டிப்பாக கம்ப்ளீட் ஆகிடும். அதேமாதிரி இந்த ஒரு படம் ரிலீஸ் ஆக போகிற டேட் அப்படின்னும் போது நிறைய பேர் வந்து தீபாவளிக்கு இந்த ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. பட் ஆனால் கண்டிப்பாக இந்த ஒரு படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக போகிறது இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இனிமேல் இந்த படத்தினுடைய ஷூட்டிங் வந்து கம்ப்ளீட் ஆகலை. ஸோ இதுக்கப்புறம் இந்த ஒரு படத்தில் இனிமேல் நிறைய ஒர்க் அப்படின்றது வந்து இருக்க போகுது. ஸோ எப்போ தான் இந்த ஒரு படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் ஆர் டிசம்பர், ஸோ இந்த 2 மந்தில் ஏதாவது ஒரு மந்தில் இந்த ஒரு படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ எந்த மந்த் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றது இது வரைக்கும் கன்ஃபார்ம் ஆகலை.
ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் விடாமுயற்சி டீம் சைட்லேருந்து அஃபிஷியலான ரிலீஸ் டேட்டை கண்டிப்பாக வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு விடாமுயற்சி ஷூட்டிங்க்கு அப்புறம் நெக்ஸ்ட் வந்து குட் பேட் அக்லி ஷூட்டிங் வந்து கிக் ஆஃப் ஆகிடும். ஸோ அந்த படம் வந்து 2025 ஜனவரி பொங்கலுக்கு வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அந்த ஒரு ரிலீஸ் டேட் அப்படின்றது வந்து கன்ஃபியூஷனே இல்லை. ஸோ கரெக்டாக அந்த ஒரு டேட்டுக்கு அந்த படத்தை வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு விடாமுயற்சி படத்தினுடைய ரிலீஸ் டேட் என்ன அப்படின்றத கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்து வந்து SK25. ஸோ இந்த படத்தை டைரக்ட் பண்ண போகிறது வந்து சுதா கொங்கரா தான் வந்து டைரக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ சுதா கொங்கரா வந்து சூர்யா சாரை வச்சு புறநானூறு ஸோ இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பட் ஆனால் அதுக்கப்புறம் ஒரு சில காரணத்தால இந்த படம் வந்து போஸ்ட்போன் ஆகியிருந்தது. ஸோ இப்போ அந்த ஒரு படத்தில் தான் சூர்யாவுக்கு பதிலாக SK வந்து ஆக்ட் பண்ண போகிறாரு. ஸோ இது ஆல்ரெடி வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் இதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டையுமே வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த புறநானூறு படத்தில் சூர்யா வந்து இப்போ அவுட் ஆகிருக்காரு. ஸோ அதுக்கு பதிலாக SK இந்த ஒரு படத்தில் வந்து ஆக்ட் பண்ண போகிறாரு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நஸ்ரியா வந்து இந்த ஒரு படத்தில் ஃபீமேல் லீடாக ஆக்ட் பண்ணுறாங்க அப்படின்றதுமே ஸோ அந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்லேயே இந்த ஒரு கேஸ்டிங்குமே வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ நஸ்ரியாவுமே வந்து அவுட் ஆகிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு பதிலாக இல்லை ஃபீமேல் லீடாக வந்து யார் ஆக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீலீலா. ஸோ அவங்க தான் இந்த ஒரு படத்தில் வந்து ஃபீமேல் லீடு வந்து பண்ண போகிறாங்களாம். ஸோ அவங்கள்ட்ட வந்து பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ இனிமேல் அந்த ஒரு படத்தில் ஒரு பெரிய டேரக்டர் வந்து வில்லன் ரோல் ஆக்ட் பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர் இருக்குது. ஸோ கூடிய சீக்கிரத்தில் அதை அஃபிஷியலாக வெயிட் பண்ணி பார்க்கலாம் யார் யாரெல்லாம் இந்த ஒரு படத்தில் ஆக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றத. ஸோ இந்த ஒரு புறநானூறு படம் தான் SK25 வந்து வரப்போதாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து SK26 டைரக்ட் பண்ண போகிறது வந்து வெங்கட் பிரபு வந்து டைரக்ட் பண்ண போகிறாராம். ஸோ இப்போ வந்து தளபதி விஜயை வச்சு கோட் படத்தை வந்து டைரக்ட் பண்ணி முடிச்சிருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் அவர் டைரக்ட் பண்ண போகிற படம் வந்து கண்டிப்பாக SK கூட தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவரே வந்து கோட் படத்தோட ஒரு ப்ரமோஷன்லேயே வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இப்போ வந்து SK வந்து SK23 வந்து ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் SK24 சிபி. ஸோ சிபி சக்கரவர்த்தி டான் படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருந்தார். ஸோ அவர் கூட வந்து ஒரு படம் வந்து பண்ண போகிறாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து SK25 சுதா கொங்கரா வந்து டைரக்ட் பண்ண போகிறாங்க. இதுக்கப்புறம் தான் வெங்கட் பிரபு கூட வந்து SK26 வந்து பண்ண போகிறாரு. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு படங்களை பற்றின அடுத்தது அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்ஸை கண்டிப்பாக வந்து எதிர்பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு SK ஆக்டிங்கில் ரிலீஸ் ஆகிறது வந்து அமரன் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ October 31 தேட்டர் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ கன்ஃபார்மாக இந்த ஒரு டேட்டில் அமரன் படத்தை வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு டேட்டில் இந்த ஒரு படத்தை வந்து கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஸோ அடுத்து வந்து கங்குவா. ஸோ இந்த ஒரு படம் வந்து October 10 ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னுடைய ட்ரெய்லருமே வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ என்னுடைய ட்ரெய்லருக்கு அப்புறம் இந்த ஒரு படத்து மேலே ஒரு பெரிய எதிர்பார்ப்புமே வந்து அதிகமாகிருக்கு அப்படின்னு தான் சொல்லும். ஸோ பட் ஆனால் அதுக்கப்புறம் வந்து வேட்டையன் டீம் வந்து October 10 நாங்கள் படத்தை ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி அவங்களுமே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ ரஜினி சாரோட படம் வர்றதுனால கங்குவா படத்துடைய டேட்டை வந்து நெக்ஸ்ட் மந்த் வந்து புஷ் பண்ணி கொண்டு போயிருக்காங்களாம். ஸோ அக்டோபர் வந்து கங்குவா ரிலீஸ் ஆக போகிறதுல நவம்பர் தான் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ வேட்டையன் படத்தினுடைய ரிலீஸ் டேட்டை ரிலீஸ் பண்ணதுனால தான் இதனுடைய ரிலீஸ் டேட்டை வந்து போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்களா என்ன அப்படின்றது தெரியல. பட் ஆனால் கங்குவா வந்து October 10 வந்து ரிலீஸ் ஆக போகிறது இல்லையா. ஸோ அதுக்கு அடுத்த மாதம் நவம்பர் மந்த் தான் இந்த ஒரு படத்தை வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம். ஸோ இன்னும் கூடிய சீக்கிரத்திலே நவம்பரில் எந்த டேட்டில் கங்குவா ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றத கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக அந்த ஒரு படம் வந்து ஒரு பேன் வேர்ல்டு மூவியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு 10 லாங்குவேஜ் கிட்டே அந்த ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ கூடிய சீக்கிரத்தில் கங்குவா படத்தினுடைய அஃபிஷியல் ரிலீஸ் டேட் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து தனுஷ் அவருடைய டைரக்ஷனில் நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆக போகிற படம் வந்து நீக் நிலவுக்கு என் மேல் என்னடி கோவம். ஸோ இந்த படத்தை வந்து தனுஷ் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ வந்து இந்த ஒரு படத்தில் வந்து ஃபஸ்ட்டு சிங்கிள் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம். இந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டன் ஸ்பேரோ. ஸோ அந்த சாங்க்கு லிரிக்ஸ் எழுதியிருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுஷ் அவருடைய சன் யாத்ரா. ஸோ அவர் தான் இந்த ஒரு சாங்க்கு வந்து லிரிக்ஸ் எழுதியிருக்காராம். ஸோ அந்த கோல்டன் ஸ்பேரோ ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங் வந்து ரிலீஸ் ஆக போகிறது வந்து October 30 இந்த சாங்கை வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம். ஸோ என்னுடைய சாங்லேயே என்னுடைய ரிலீஸ் டேட் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இதுக்கு முன்னாடி ராயன் வந்து தனுஷோடைய டைரக்ஷனில் ரிலீஸ் ஆயிருந்து. ஸோ அந்த ஒரு படம் வந்து ஒரு பெரிய ஹிட்டை கொடுத்துருந்தது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் அவருடைய டைரக்ஷனில் ஒரு லவ் மூவி வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த ஒரு படம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய தாட்ஸுமே கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து தளபதி 69. ஸோ இந்த படத்தை யார் டைரக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றது இது வரைக்குமே ஒரு ரூமராக தான் இருந்தது. பட் ஆனால் இப்போ வந்து இது கன்ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ தளபதி 69 வந்து வினோத் தான் வந்து டைரக்ட் பண்ண போகிறாரு. ஸோ கோட் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தளபதி 69க்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை கண்டிப்பாக வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ண போகிறது வந்து அனிருத்தா வந்து மியூசிக் கம்போஸ் பண்ண போகிறாரு. ஸோ இதுவுமே ஒரு கன்ஃபார்மான அப்டேட் தான். ஸோ கோட் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தளபதி 69 படத்தோட அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் எதிர்பார்க்கலாம். இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போகிறது யார் அப்படின்றதுமே வெயிட் பார்ப்போம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் அடுத்து தேட்டரில் ஓடிட்டு இருக்க படம் அப்படின்னு பார்க்கும்போது தங்கலான் வந்து ஓடிட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு படத்துக்குமே நிறைய குட் ரெஸ்பான்ஸ் வந்து வந்துட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக தேட்டரில் இந்த படத்தை போயிட்டு கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ உங்களுக்குமே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது வரைக்கும் இந்த ஒரு படம் வேர்ல்டு வைடாக எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 கோடி கிட்டே அந்த ஒரு படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கான்.
அதே மாதிரி இந்த ஒரு படத்துக்குடைய அருள்நிதி ஆக்ட் பண்ணியிருக்க டிமாண்டி காலனி 2 படமே வந்து ஓடிட்டு இருக்கு. ஸோ இந்த படத்துக்குமே நிறைய பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்து வந்துட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக எந்த ஒரு காமெடியும் இல்லாமல் ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஹாரர் ஃபிலிம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக டிமாண்டி காலனி 2மே போயிட்டு பாருங்கள். ஸோ இந்த படத்தை பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய தாட்ஸை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி பிஎஸ் வினோத்ராஜ் டைரக்ட் பண்ணி இப்போ தேட்டரில் ஓடிட்டு இருக்க படம் வந்து கொட்டுக்காளி. ஸோ சூரிய வந்து இந்த ஒரு படத்தில் ஹீரோ ரோல் ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ஒரு படமே தேட்டரில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டு இருக்கு. நெக்ஸ்ட்டு மாரி செல்வராஜ் டைரக்ட் பண்ணிட்டு இருக்க வாழை படமே இப்போ வந்து தேட்டரில் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஓடிட்டு இருக்கு. ஸோ நிறைய செலிபிரிட்டிஸ் இந்த படத்தை பார்த்துட்டு பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த வாழை படம் வந்து ஒரு வாழ்வியல் சார்ந்த படம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு படம் ஒரு நல்ல படமாக இருக்கும் தேட்டரில் போயிட்டு பார்த்தீங்கன்னா. ஸோ இது வரைக்கும் சொன்ன படங்கள் எல்லாத்தையுமே பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய தாட்ஸை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இது வரைக்கும் இந்த ஒரு சினிமா அப்டேட்ஸுமே வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீக் என்னென்ன சினிமா அப்டேட்ஸ்லாம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றத கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.